கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்கிறது புறப்பொருள் வெண்பாமாலை. இதற்கெல்லாம் ஆதாரமாக அள்ள அள்ள கொடுக்கும் அமுத சுரபியாய் அமைந்தது கீழடியில் அகழாய்வு. சிந்து சமவெளி, மொஹஞ்சதாரோ, ஹரப்பாவை பின்னுக்கு தள்ளக்கூடியது வைகை நதி நாகரிகம் என்று அரைக்கூவல் விடுத்தது கீழடி அகழாய்வு முடிவுகள். கொடுமணல், மயிலாடும் பாறை, சிவகளை, ஆதிச்சநல்லூர் ஆய்வுகளில் இரும்பு பொருட்கள் கிடைத்த வேளையில் அந்த வரலாற்று பொக்கிஷங்களின் ஆய்வு முடிவை விவரித்தது ஏவி. சிவகளை தொல்லியல் தளத்தில் முதுமக்கள் தாழியினுள் படையல் பொருளாக வைக்கப்பட்டிருந்த நெல் தானியங்கள் கிடைத்ததோடு இரும்பு பொருட்களும் வெளிப்பட்டன. கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் செப்பு காலம் செழிப்பாக இருந்தபோது தென்னிந்தியாவில் இரும்பு பயன்பாடு பரவலாக இருந்திருப்பது தெளிவாக தெரிகிறது. மேலும் சிந்து சமவெளி நாகரிகம் தழைத்தோங்கி இருந்த அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு சிறப்பாக இருந்திருப்பதையும் அறிய முடிகிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டு அகழ்வாய்வுகளில் கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு பொருட்களானது இந்தியாவில் இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு பொருட்களிலேயே காலத்தால் முந்தையவை என்பதை அறுதியிட்டுக் கூறலாம். இந்த ஆய்வு முடிவுகள் சிந்து சமவெளி நாகரீகத்தை கடந்து ஒரு தனி நாகரீகமே இருந்தது என்பதை காட்டுவதாக ஆச்சரியம் தெரிவித்தார் இந்திய தொல்லியல் துறை முன்னாள் தலைமை இயக்குநர் ராகேஷ் திவாரி. இரும்பை உருக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்க சில நூற்றாண்டுகள் பிடித்திருக்கலாம். தமிழகத்திலிருந்து வெளியாகியிருக்கும் ஆய்வு முடிவை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உறுதியாக நாட்டில் எங்கும் இல்லாது இங்கேயே முதல் முறை இந்த தொழில்நுட்பம் இருந்திருக்கிறது என காட்டுகிறது. 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் கொண்டிருந்த தொழில்நுட்பத்தை விளக்கினார் தொல்லியல் துறை செயலாளர் உதயச்சந்திரன். இரும்பின் பயன்பாடு தென்னிந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கிமு 3345 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இங்கு இருந்திருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறோம். இது இரும்பு என்றால் வெறும் இரும்பு அல்ல, இரும்பு தொழில்நுட்பத்தில் இரும்பை உருக்கி அதற்கான கருவிகளை செய்யும் தொழில்நுட்பம். மற்ற உலோகங்களை விட இரும்பை உருக்கும் தொழில்நுட்பத்திற்கு அதிக வெப்பம் தேவை, 1200 டிகிரி செல்சியஸுக்கு மேல். அந்த வகையில் மிக சிறந்த தொழில்நுட்பத்தை தமிழர்கள் 5300 ஆண்டுகளுக்கு முன்னே கை கொண்டிருந்தனர், திறன் பெற்றிருந்தனர். அதன் மூலம் பல கருவிகள் செய்திருக்கின்றார்கள். 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு தாதுவில் இருந்து இரும்பை பிரித்தெடுத்து இரும்பை உருக்கி ஆயுதமாக பயன்படுத்திய இனம் தமிழினம் என்பது உறுதியாகி இருக்கிறது. வியக்கும் பொக்கிஷங்கள் தமிழ் நிலத்தில் கிடைக்கும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அனைவருக்கும் வணக்கம். காணொலி ரொம்ப கவனமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழர்கள் நாம் அனைவரும் மிகவும் பெருமை கொள்ளக்கூடிய தருணம் இது. நம்ம குழந்தைகிட்ட சொல்லுங்கள். வரலாற்று உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கு. யாருனாலையும் மறக்க முடியாது. தமிழே உலகின் மூத்த மொழி. ஆயுத தேசம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை அவசியம் எல்லாரும் படிக்கணும். இது மன்னன் இது ரொம்ப வருடமாக சொல்லிகிட்ருக்காரு. பல ஆய்வுகளை மேற்கொண்டு இரும்பை கண்டுபிடித்தது, இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம், அதை பயன்படுத்தி எப்படி உலகுக்கெல்லாம் ஆயுதங்கள் நம்ம கொடுத்துட்ருந்தோம். இப்போ எப்படி அமெரிக்கா உலகத்துக்கெல்லாம் ஆயுதம் கொடுக்குதோ அது மாதிரி நம்ம உலகத்துக்கெல்லாம் ஆயுதம் கொடுத்துட்ருந்தோம். போர்க்கருவிகளெல்லாம் நம்ம மண்ணிலிருந்தான் தயாரித்து அனுப்பப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறப்ப அதோட உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துகிட்டே இருக்குது. நம்ம குழந்தைகிட்ட சொல்லுங்கள். இந்த வாரம் பாடங்களை மீண்டும் ஒரு முறை படித்துவிட்டு நம்ம அடுத்த வாரம் மாதிரி தேர்வுக்கு தயாராகிட்ருக்கோம். மின்னஞ்சல்கள் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மின்னஞ்சல்களோட கருத்துக்களை ஆழமாக படிங்க. எல்லாரும் தவறாமல் படிங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், குழப்பங்கள் இருந்தால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தேர்வுகளை சிறப்பாக நடத்த எங்களுக்கு உதவுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன். சரிங்களா? தமிழ் தேனி பற்றின அறிவிப்பும் வந்திருக்கும். அதையும் பாருங்கள். மீண்டும் ஒரு முறை போட்டிகள் நடத்துகிறோம். அதனால் அவசியம் கலந்துக்குங்க. சரிங்க, நம்ம வகுப்புக்கு செல்வோம். நன்றி, வணக்கம்.